அட அட சொகுசுக்காரே தோத்து போகும். குளு குளு இயற்கை ஏசி ஆட்டோ, கலக்கும் ஆட்டோ சுப்பிரமணி. சேலத்தை சேர்ந்த 77 வயதான ஆட்டோ ஓட்டுநர் தான் சுப்பிரமணி. இவரு பல வருஷமா ஆட்டோ ஓட்டுற தொழில் தான் செஞ்சுட்டு வராரு. அட ஆட்டோ ஓட்டுறதுல என்னங்க இருக்கு, எல்லாரும் தான் ஓட்டுறாங்களே, இதுல என்ன இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. அட ஆமாங்க, இவர் ஓட்டுறது சாதாரண ஆட்டோ இல்ல, இயற்கை ஏசி ஆட்டோ. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. 9 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டோ ஓட்டலாம், வேறு தொழில் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். ஆட்டோ வந்து ஸ்கூலு வாடகையோட ஒருத்தர் விற்றாரு, அவரால் ஆட்டோ ஓட்ட முடியலன்னு என்னால் டெய்லர் வேலை செய்ய முடியும், நான் ஆட்டோ வாங்கலான்னு போனேன். ஸ்கூலோட கிடச்சிருந்தேன். சின்ன எல்கேஜி பிள்ளைங்கள்லேருந்து இதுக்கு மேல் படிப்பு வரைக்குமே ஓட்டிருக்கோம் ஒரு குடும்பத்தை. அவங்களாம் என்னை பாராட்டி இப்போ போன வருஷம் வந்து அவங்க அந்த பசங்க எல்லாம் டாக்டர்லாம் படிக்க என்னை வந்து காமிச்சிட்டு வாழ்த்துட்டு ஒரு இது பண்ணிட்டு போனாங்க. அதிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி தட்டு போட்டு ஓட்டணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஆட்டோவுக்குன்னு வரும்போது ஆட்டோ ஓட்ட முடியல, மறுபடியும் வெயில் அடாடா நம்ம டெய்லர் வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணலாம், ஏன் அப்படி விட்டுட்டு போயிடணும், அதுக்கு நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தட்டு வாங்கி மேலே வச்சு கொஞ்சம் பறிப்பு விட்டு உள்ள உக்காஞ்சி பார்த்தோம் வீட்டுக்கிட்ட. நல்ல வெயிலில் வண்டி நிறுத்தி நல்லா இருந்தது. அதுவே வந்து அதிகம் பண்ணனா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு கீழே தர்மாக்கோல் வச்சா இன்னும் நல்லா இருந்தது. அப்படி படிப்படியாக ஒரே வருஷத்தில் இத்தனை இதுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் 2வது வருஷம்லாம் அது மேலே வந்து பைப்பு வச்சு அந்த பைக்கு மேலே தண்ணி ஒரு குடம் தண்ணி நிறுத்தி அந்த சொட்டு சொட்டாக பாருங்கள், சொட்டு நீல பாசனம்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த மாதிரி சொட்டு சொட்டாக ஸ்டாப்பாக அவ்வளோ ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் அதே காமிக்கக்கூடாது ஜனங்கிட்ட, என்னடா அவங்க கிடக்கார கிளம்ப அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி செஞ்சேன். தண்ணி வந்து நாம் எடுத்து ஊற்றக்கூடாது, மோட்டார் போட்டு மேலே போகணும் அப்படின்னு. மோட்டார் வந்து சின்ன சின்ன மோட்டார் ஒரு 3 மோட்டார் வாங்கியிருக்கிறேன். அந்த மோட்டார் இங்கே போட்டாவே அங்கே நம்ம எடுத்து போய் ஊற்றுற வேலை இல்லை, அப்படி பண்ணினேன். ஜனங்கிட்ட நல்ல வரவேற்புச்சு. ஷப்பா, அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போலாமா வேணாமான்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஆட்டோ தாத்தா சுப்பிரமணி இயற்கையா ரெடி பண்ண குளிரூட்டுற ஆட்டோல சும்மா செம்ம ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ஆட்டோவோட மேற்புறத்துல காஞ்ச வைக்கோல் தென்னை ஓலை வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேல சொட்டு நீர் பாசனம் போன்ற அமைப்புல தண்ணீர் விழுற மாதிரி செட் பண்ணிருக்காரு நம்ம ஆட்டோக்கார தாத்தா. எனக்கு வந்து வெயில் வந்தால் தான் கொண்டாட்டம், அப்போ தான் ஜனங்கிட்ட எனக்கு ஆதரவு இருக்கும். வெயில் வருது, நான் வீட்டில் இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் வெயிலுக்கு போனால் தான், இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி பாராட்டு வேணும் எனக்கு. தினமும் ஆட்டோ வர நீங்கள் பரவாயில்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும், அப்படி ஆரம்பித்தேன். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் சொல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு குன்றுக்கிங்க நீங்கள். நான் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் வந்து ஆட்டோ ஒரிஜினல் ஆட்டோவுக்கு மேலே ஒரு ரெக்ஷன் போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உள்ள தண்ணி வடியாது. ஏன்னா முதல் வருஷம் அதை செய்யாமல் விட்டுட்டேன். அந்த உள்ள தண்ணி போய் ஆட்டோலாம் அங்கங்கே தண்ணி பட்ட இடம்லாம் இத்து போச்சு, ஆட்டோ நிறையா செலவு வச்சிருச்சு. அப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும், நாம் வந்து சொக்கா நினையாமல் இருக்கிறதுக்கு பண்ணின்னு போடுறோம்ல, அந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு ரெக்ஷன் போட்டேன். ரெக்ஷன் போட்டு அதுக்கு மேலே இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். அந்த ரெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அந்த ரெக்ஷன் வழியாக கீழே ஆட்டோவில் சுற்றியும் வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் அந்த ரெக்ஷனுக்கு இந்த பைப்பை வச்சு அந்த பைப்பில் பாருங்கள், இந்த ரெக்ஷன்லாம் சொறி விட்டுருக்கிறேன். அந்த ரெக்ஷன் வழியாக இப்போ கீழே வந்துடும், அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வேற வந்து குடிக்க தண்ணி வச்சிடறேன் ஜனங்களுக்கு. அதே மாதிரி உள்ள அவங்க எங்க வெளியூர்ல இருந்துட்டு வந்து செல்போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னா செல்போன் சார்ஜ் வச்சிருக்கிறேன். இதனால வெளியில 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் அடிச்சா கூட ஆட்டோக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சும்மா ஜில் ஜில் கூலா இருக்குமா. அட சொகுசுக்காரே தோத்து போகணும் பாத்துக்கோங்களேன். டெல்லி வரைக்கும் போயிருக்கு. டெல்லியிலேருந்து ஒரு ஏசி கம்பெனிக்காரர் எனக்கு ஃபோன் போட்டு, ஐயா நீங்கள் சேலமா அப்படின்னாங்க. ஆமாண்ணே, சேலத்தில் எங்கள் பிரான்ச்சு தெய்வீகம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்குது, அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னை வந்து ஐஸ்வர்யா ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஐயா என்ன படிச்சேன்னு கேட்டாங்க. படிப்பு இல்லைங்க, கம்மி தான் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இயற்கை ஏசியாக மாற்றணும்னு. ஏசி கம்பெனி நாங்கள் டெல்லி, அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கன்னு சொல்லிவிட்டு சென்னிஸ் ஹோட்டலில், நல் ரோட்டில் சென்னிஸ் ஹோட்டலுக்கு இதில் அங்கே ஒரு விழா நடத்தி எனக்கு ஒரு என்னுடைய பெண் பிள்ளைக்கு சீதனமாக கொடுத்தேன். அந்த அளவுக்கு சாமானம் கொடுத்தாங்க. சாமானம் கொடுத்துட்டு இதெல்லாம் யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. இதை யாரும் செய்ய மாட்டாங்க, கடையில் யாரும் செய்வாங்க, இது பைத்தியக்காரன் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நானே கதை வசனம் டைரேஷன் நடிச்சது எல்லாம் நானே, வண்டி பெயிண்ட் பண்ணுறது முதல் கொண்டு நானே தான். அப்புறம் இந்த இதில் வந்து ஃபில்டர் ஒன்று வச்சுக்கிறாயா. அப்போ வந்து போன வருஷம் வந்து இந்த தண்ணி தார் ரோட்டுக்கு போகாமல் மறுபடியும் அதே ரிட்டர்ன் போகும், அதுக்கு ஃபில்டர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இது செஞ்சதெல்லாம் சரி, அதில் ஃபில்டர் வச்சு கொண்டு போகணுன்னு யோசனை பண்ணி செஞ்ச பாரு, அதுக்கு வந்து 6500 ரூபா. இன்றைக்கி கூட அவர் கேட்பார், 6500 கவரில் வச்சு, ஐயா இது ஒரு சிறிய தொகை எடுத்துக்க அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், ஐயா அமௌண்ட்டு வந்து நான் எதிர்பார்க்கல, உங்களுடைய வாழ்த்து போதும். வாடகையே அப்படி தான் கேட்பேன். யாராவது வாடகை கேட்டாக்க அவங்க வந்து வாடகைக்கு உக்காந்துக்கணும் அப்படி கேட்பேன். 150 ரூபா அவங்க வாடகும் போது
4 தப்பா நான் பேசணும். 100 ரூபா வாடகைக்கும் போது அவங்க உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி தான் வாடகை காசு உங்க. இந்த ஆட்டோல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 77 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாதி கட்டணமா, பிரசவத்துக்கு இலவசமா, அது மட்டும் இல்லைங்க குடிநீர் இலவசம்னு சமூக அக்கறையோடு செயல்பட்டு வராரு நம்ம சுப்பிரமணி தாத்தா. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல?